செல்வி என்ற பெண் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தாள். அவளுக்கு நாடகம் நடிப்பதில் ஆர்வம் அதிகம். ஒரு முறை ஊரில் நடந்த கலை விழாவில் தன் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு நாடகத்தை தயாரித்தாள். நாட்கள் முழுவதும் ஒத்திகை பார்த்தாள். ஆனால் விழாவில் அவர்கள் நாடகம் பார்வையாளர்களை கவரவில்லை. ஒரு சிலர் மட்டுமே கைதட்டினர். பலர் சிரித்துவிட்டு சென்றனர். செல்வி மனம் உடைந்தாள். ஆனால் அவள் தோல்வியை அப்படியே விடவில்லை. என்ன தவறு நடந்தது என்று யோசித்து பார்வையாளர்களிடம் கேட்டாள். கதை நல்லா இருந்துச்சு, ஆனா உங்க நடிப்பு இயல்பா இல்லை, ஒத்திகையும் போதல என்று அவர்கள் சொன்னார்கள். செல்வி இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டாள். அடுத்த முறைக்கு தயாராக அவள் ஒரு திட்டம் போட்டாள். முதலில் நல்லவற்றை தக்க வைத்தாள். கதை பலமாக இருந்ததால் அதையே வைத்தாள். பிறகு தவறுகளை மேம்படுத்தினாள். நடிப்பு பயிற்சிக்கு ஒரு அனுபவமான ஆசிரியரை அழைத்தாள். ஒத்திகைகளுக்கு அதிக நேரம் ஒதுக்கினாள். இந்த முறை வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கையுடன் தன்னை தயாரித்தாள். அடுத்த ஆண்டு விழாவில் செல்வியின் நாடகம் அரங்கேறியது. இம்முறை பார்வையாளர்கள் ஆரவாரமாக கைதட்டினர். தோல்வியை பாடமாக எடுத்து சரியான திட்டமிடல் மற்றும் நேர்மறையான மனப்பான்மையுடன் முன்னேறினால் வெற்றி நிச்சயம்.